2026 எலெக்ஷன்ல உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக இருக்கு, அதிமுக, புதுசா தாவேக்கா விஜய் வந்திருக்காங்க. உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? புதுசா தாவேக்கா விஜய் இருக்காங்க. நோட்டோ. நோட்டாவா? ஆமாம். எதனால? எல்லாம் வீணாக போன கட்சி. எதுவுமே மக்கள் ஒன்றும் செய்யப்படுது கிடையாது. நம்ம காப்பாற்றி தான் உண்டு. எல்லாம் டுபாக்கூர் தான். இல்லை ரசிகர் அதுக்கு ஆமாம், சின்ன வயசுலேருந்து அவர் ரசிகர் தான், அதனால் டிவிக்கே தான். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி நாம் தமிழர். நீங்க ப்ரோ உங்க சப்போர்ட் ப்ரோ, நீங்க உங்க சப்போர்ட் 26 எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, என்டிகே சப்போர்ட் டிவிக்கே தான். எதனால? பார்க்கலாம், மாற்றம் எதிர்பார்க்குறோம். டிவிக்கே பார்க்கலாம், எதுவும் பண்ணுமா? ஏடிஎம்கே பார்த்தாச்சு, டிஎம்கேவும் பார்த்தாச்சு, மாற்றம் ஒன்றும் தெரியல. யங்ஸ்டருக்கு பார்க்கலாம், டிவிக்கே எதிர்பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இதுக்கு முன்னாடின்னா ஏடிஎம்கே, ஏன்னா அவர் புரட்சி தலைவி அம்மா அவங்க ஓரளவுக்கு இருந்துச்சு. இப்போ அவங்க இல்லாதப்போ ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான் சார். இப்போ நீங்க உங்க சப்போர்ட் நம்மளுக்கெல்லாம் பேச வராதுண்ணா. உங்க சப்போர்ட் யாருன்னு சொல்லுங்க. டிஎம்கே என் சப்போர்ட்டு வந்து நான் இது வரைக்கும் யாருக்கும் நான் ஓட்டு போட்டது ஐடியாவே இல்லை. நான் இப்போ எந்த ஐடியா இதுக்கு மேலே யார் எலெக்ஷனுக்கு வராங்களோ வேறு அவன் டிவிக்கே இவனுக்கு யாருக்கு போடுறானுன்னு தெரில. இவங்க என்ன டிவிக்கு ஏதாச்சும் பண்ணாங்க வேணும். இப்போ தான் எலெக்ஷன் வந்திருக்காங்க. அனைத்து நாள் டிஎம்கே இருந்தாங்களே. இப்போ தான் டிவிக்கு வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்களோ தெரியலையே. விஜய் ஆனால் சப்போர்ட் பண்ணுவீங்க? சப்போர்ட் அவங்க பண்ணாங்களா? நீங்க உங்க சப்போர்ட் யாரு? நம்ம வந்து என்றைக்குமே டிவிக்கே தான். எதனால? நான் என்றைக்குமே ஃபஸ்ட்லேருந்தே விஜய் ரசிகர் தான். இன்றைக்குமே இப்போ என்றைக்குமே எனக்கு டிவிக்கே மட்டும்தான். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு? இதுக்கு முன்னாடி நான் டிஎம்கே போட்டேன், அவங்களால ஒன்றும் பண்ணல. சரி, இதுக்கப்புறம் மாற்று கட்சி, அதனால் எனக்கு என்றைக்குமே டிவிக்கே மட்டும்தான். உங்க ஆதரவு யாரு? 26 தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? திமுக, அதிமுக? இந்த முறை ஏதோ நம்ம விஜய்க்கு போடலான்னு ஆர்வத்தில் இருக்கிறாங்க. ஏதோ அவரையும் வாய்ப்பு கொடுத்து அவரையும் தமிழ்நாட்டுக்கு ஒரு எல்லாருக்கும் ஒரு மாறுதல் பண்ணி காட்டணும். ஜனத்தங்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும். ஏழைப்பட்டவங்களுக்கெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே குறிப்பாக தேர்ந்தெடுத்து என்னென்ன செய்யணுமோ எல்லாமே அதுக்காக தான் இந்த முறை அவருக்கு ஓட்டு போடலான்னு நான் ஒரே இதாக்கிறேன். இதுக்கு முன்னாடி யாருக்கா? இதுக்கு முன்னே ஏடிகே ரெட்டைலைக்கு போட்டிருந்தோம். இந்த முறை அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு மனசாச்சு நான் இருக்கேன், மனசில் நினச்சிருக்கேன். சரி, ரொம்ப தேங்க்ஸ். 2024 தளபதி தாங்க. தளபதி எதனால? எப்பவுமே தளபதி ஃபேன். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே போட்டிருந்தேன், இப்போ விஜய்க்கு தான். நான் பக்கா தலை ரசிகர். ஆனால் என்னெல்லாம் அண்ணன் விஜய்க்காக ஓட்டு பாருங்க. எங்கள் அண்ணன் விஜய்க்காக ஓட்டு ஓகேவா? நீங்க உங்க ஆதரவு யாரு? எங்களதெல்லாம் எங்கள் பசங்கனாவே அதே தான் நம்மளதெல்லாம் ஒன்று. இல்லை பாருங்க, எங்கள் பசங்க பூரா ஒரு பக்கம்னா நாமளும் ஒரு பக்கம் தான். எனக்கு எல்லாம் நம்மளால ஒரே ஆள் தான், யாரும் மாறி இல்லை. எந்த பக்கம் போனோன்னா அவங்கள அடாவடி பண்ணி கேட்பேன் நான், என்னடா பண்ணல அப்படின்ட்டு. அதுதான் நம்மளோட இது. ஆமாம், அதே தான். எனக்கு நாம் பக்கா ஏடிஎம்கே திரும்ப எங்களுக்கோசரம் இது இந்த சின்னம் வரணும், அதுதான் எங்களோட எண்ணம். சரிங்களா? நீங்க விஜய் தான் ஏடிஎம்கே. இப்போ விஜய் வந்து நம்மளது எப்பவுமே விஜய் தாங்க. விஜய் தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். தளபதி தான். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே போட்டோம்னா இப்போ தளபதி தான். தளபதிக்கு வந்துங்கிறாரு, அவருக்கு போட்டு பார்ப்போம், போட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். நீங்க உங்க அனைவருக்கும் வணக்கம். என்னன்னாக்கா, இந்த ஏரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டா கிடையாது. எம்ஜிஆர் நகரம் தான் பேர். சரியா? எம்ஜிஆர் நகரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேபி முனுசாமி முதற்கொண்டு எல்லாமே யாருமே ஒன்றுமே செய்யலை. ஒரு சாக்கடை இடத்துலேருந்து முதற்கொண்டு எதுவுமே செய்யறதில்ல. எங்களுக்கு வந்து எதுவுமே செய்யலை. பட்டா இல்லை, ஒன்றும் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டப்புறம்புக்கு தான். நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் இது குட்டப்புறம்புக்கு தான். குட்டப்புறம்புக்கு பட்டா இருக்குது. சரிங்களா? குட்டப்புறம்புக்கு பட்டா இருக்குது. இதுக்காக நடவடிக்கை எதுவுமே எடுக்கலை. நாங்கள் கேட்டு பார்த்தோம். நாங்களும் பல வருஷமாக போராடிக்கிறோம்.
ரசீது வீட்டு ரசீது முதல் கொண்டு எல்லாமே இப்போ இல்லை 50 வருஷம் முதல் ரசீது இருக்குது. எதுவுமே பண்ணல. யாரை எந்த ஆஃபீஸ் பண்ணலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. இந்த பேருக்கு மட்டும் இந்த ஏரியா வந்து எம்ஜிஆர் நகர் தான் பேர். எம்ஜிஆர் நகரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏடிஎம்கே ஆட்சியில் எதுவும் பண்ணல. திமுக ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க யாரும் கேட்கறது வரல. இப்போ வந்து ஒரு தான் வராங்க. சரியா? சரி, சப்போஸ் இளைய தளபதி வராங்களா, யார் மூலியமான ஒரு மூலியமாக கிடைக்கும். என்ன பட்டா கிடச்சா நல்லாயிருக்கும். இந்த ஏரியாவுக்கு வந்து பட்டா கிடச்சா நல்லாயிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல போனால் நான் யாருக்கும் ஓட்டு போடுற மாதிரி இல்லை. இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி, இதுக்கு மேலே ஆளாக வர்றதுக்கும் சரி, வர்றவங்க நல்லவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு தரலாமே தவிர, ஏன்னா வர்றவங்க எல்லாருமே ஒரு நோக்கத்தோடு வராங்க. வந்ததுக்கு பின்னாடி நோக்கத்தை மாற்றிக்கிறாங்க. இப்போ ஒரு பேச்சு அப்புறமா ஒரு பேச்சு பேசுகிறாங்க. அது எனக்கு பிடிக்கல. வர்றவங்க நல்ல நோக்கத்தோடு வர்றவங்கன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்களுக்கு என்னுடைய வாக்கு உண்டு. யாருமே அந்த மாதிரி இல்லைன்றீங்க? எனக்கு தெரிஞ்சது இப்போ வரைக்கும் இல்லை. காமராஜரோடு போச்சு. ஓகே. எங்கள் ஆதரவு வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் விலைவாசி அதிகம் ஒன்றும் முடியாது. அதனால எங்களுக்கு பிடிச்சது வந்து அதிமுக. விலைவாசி அதிகம் இந்த மாதிரி அவங்க சொன்னது வந்து செய்யல. அதனால நாங்கள் அதிமுக. இதுக்கு முன்னாடி யாருக்கு இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் எப்பவுமே அதிமுக தான். ஆரம்பத்துலேருந்து அதிமுக அதிமுக எம்ஜிஆர் தெரிஞ்சோன்னா அப்போ நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? உங்க ஆதரவு திமுக அதிமுக இல்ல நீங்க சொல்ல அவர்கிட்ட கேட்குறோம். உங்க ஆதரவு பேரை சொல்ல தெரியாது. ஆனால் அம்மா கட்சி எதனால என்ன எல்லா விலைவாசி கம்மியாக இருக்கும். எதுவுமே ஒரு கொஞ்சம் ஒரு பயந்து நடப்பாங்க. இப்போ யாரும் அந்த மாதிரி எல்லாம் பயப்படுறதில்ல. நேரம் அப்படியே ஒரு பார்க்க பார்வையிலே நம்ம பயந்து ஓடிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருக்கு நாட்டம். அதனால எங்களுக்கு பிடிக்கும். கொஞ்சம் செய்கிறாரு, நல்லது செய்கிறாரு. செஞ்சாலும் மக்கள் பயப்படுறது இல்லை. வயசு பசங்களும் பயப்படுறதே இல்லை. அவ்வளோ ஒரு இதாக பண்ணுறாங்க திமுக ஆட்சி. சரி, ஆட்சியில் குடிக்கிற தண்ணிக்கு பில்லு கட்ட சொல்கிற ஆட்சி இந்த ஆட்சி. எதுக்கான மூன்றும் அந்த ஆட்சி கூட தண்ணி கொடுக்குறாங்க. தண்ணிக்கு பில்லு கட்டுறாங்க. தண்ணி பஞ்சாயத்தில் அப்போ இந்த தண்ணிக்கு கூட்டாளம் வந்தாங்க. தண்ணி பைப்பு காவேரி தண்ணி போறன்னு சொல்லி கருப்போசு விட்டு போட்டு அந்த தண்ணி கடைசினே கொடுக்கல. ஒரு பைப்பை குத்திட்டு ஒரு பைப் குத்தி அதுக்கு ஒரு செவத்துல ஒரு போர்டை எழுதிட்டு தண்ணி வருது 350 ரூபாய் பில்லு கட்டுன்னு சொல்றாங்க. இந்த ஆட்சியில தண்ணி வரல. அந்த ஆப்ரேட்டர் வந்து 3 கூட கேட்கறான். என்னன்னு கேட்கறான், ஐயோ வந்தா வருது வரப்போனா போதியா, ஏற்கனவே வந்து தண்ணிக்கு கட்டியாடுறா. ஐயோ இது பஞ்சாயத்துல பல வருஷமும் வருது, அந்த தண்ணிக்கு எப்படி பில்லு கட்டுவா? புதுசாக தானே ஒரு இது சட்டத்தை கொண்டாந்துருக்கீங்க. அந்த தண்ணி போடுறது உடைய காவேரி தண்ணி உன்னோட குளிக்கிற மாதிரி ஒரு போட தண்ணி அந்த பைப்பில் காட்டு உங்களுக்கு பில்லு எடுத்துன்னு போடுறாங்க. ஒரு போட தண்ணி இல்லை. அதில் மொத்தம் கடைசியே கொடுத்து எங்கே தண்ணி வரும்? அந்த டேங்க் தண்ணியவே பஞ்சாயத்தில் போர் போட்டு கொண்டாந்து டேங்க் விட்டு பல வருஷம் நாங்கள் அதில் யூஸ் பண்ணுற தண்ணியவே பில்லு கட்டுன்றோம். ஆனால் காவேரி தண்ணி கடைசியில் இல்லை. பைப் சும்மா இருக்குது. பைப்புனா அப்படியே வருது, ஏரோட வருது. அது அந்த பஞ்சாயத்து பைப்பு. நடக்க சொல்ல இதெல்லாம் தண்ணிக்கே பில்லுமா. வருஷம் வந்தா ஒரு நாளைக்கு 1 ரூபாயும். என்னங்க இதெல்லாம் எலெக்ஷன் வரட்டும், யாருக்கு போனாலும் முடிவு பண்றோம். இத்தனை நாள் இருக்கிறதுல தெரியல யாரு நல்லவங்க யாருமே நல்லதுன்னு எப்படி சொல்ல முடியும்? மனசுல யார் தோணுதோ வருதுன்னு ஒரே குத்து குத்திட்டு போயிட்டே இருக்கான். ஆமா, அப்ப தோணும் அங்கேயே இதனால ஆட்சி யாரும் இல்லை. அப்போ போகும்போது முடிவு சொல்லணும். அந்த கையில அங்கதான் அமுத்துவோம். லைனாக்கும் ஒரு 500 பேர் நின்றுவாங்க. அங்கே அப்படியே கொடுத்து தான் ஓட்டு. அப்போ தெரியும் மனசு யாருக்கு. இப்போ திடீர்னு சொன்னால் அப்படியே இன்னைக்கு சொல்றது அன்னைக்கு மாறிக்கலாமா இல்லையா? நிமிஷத்துக்கு ஒரு ஓட்டு அப்படி மாறுறதுதான் ஓட்டு. அதிமுக எதனாலன்னா பொறுப்படையான ஆட்சிகள் அதிமுக ஒரு பிரச்சனை பாடுபடுறது வந்து திமுக. அதாவது எவ்வளோ பிரச்சனை இருக்குது சமுதாயத்தில். கடவுளை வந்தாங்க, கடவுளை கோயிலை முடிச்சாங்க, அதை முடிச்சாங்க, இதை முடிச்சாங்க, அது முடிச்சிட்டாங்கன்னு சொல்லி பிடபிள்யூ எடுத்து கூட எடுத்தாங்க. சும்மா சாதாரண பிடபிள்யூ பார்த்து மிஸ் பண்ணி அதை கூட எடுத்தாங்க. என்ன வருஷம் தெரியல அவருக்கு அந்த ஒன்று ஊர்